ஹே கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 வருஷமாக புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்றா இருக்காங்க. பட் பொண்டாட்டி மேலே புருஷனுக்கு காதலே இல்லை அப்படின்னு தெரியும் போது ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் டயானாவை தான் காட்டுறாங்க. அவ ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுவும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் புருஷன்காரன் தாமஸை வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவன் பார்த்தா நம்ம ஹீரோயினை பார்க்க தான் வருவான் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது அவன் ஏர்போர்ட்டுக்கு போறான். அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இவ தான் யூகி. இவளை பிக்கப் பண்றதுக்காக ஹீரோயினை விட்டுட்டு இங்க போயிட்டான். அவளும் இவனை பார்த்த உடனேயே வந்துட்டு பயங்கர ஆசையா ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. தாமஸ், நீ எப்படி இருக்க, எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். நான் உனக்கு இடைஞ்சல் பண்ணிட்டேனா? ஆமா, ஆக்சுவலா இன்னைக்கு உன்னோட வெட்டிங் ஆனிவர்சரியில 5th ஆனிவர்சரி ஆச்சே. ஐயோ சாரி, நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்கும் போது, சேச்சே அப்படியெல்லாம் இல்லவே இல்லை, என் பொண்டாட்டி அதெல்லாம் தப்பாவே நினைக்க மாட்டேன், நீ கவலைப்படாத, இன்னைக்கு உன்னை பிக்கப் பண்றதுக்கு வரேன், அதனால ரெஸ்டாரண்ட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லி ஆல்ரெடி அவளுக்கு நான் மெசேஜ் பண்ணிட்டேன். அவளும் வந்து அது பெருசா எடுத்துக்க மாட்டா, அவளும் சரி ஓகேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றான். அப்பதான் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு அந்த மெசேஜை பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமாயிடுது. இருந்தாலும் அவ என்ன யோசிக்கிறான் அப்படின்னு பார்த்தா, இந்த 5 வருஷமும் வந்துட்டு ஒரே ஒரு நாளாவது உண்மையான காதல் உன்கிட்ட இருந்து கிடைச்சிடாதான்னு நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா உன்னால உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை மறக்கவும் முடியல, அந்த காதல்ல இருந்து வெளியில வரவும் முடியல. சோ இதோட இன்னையோட இத கடைசியா எல்லாத்தையும் நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறா. பாவம் சாயந்தரத்துல இருந்து ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருந்தா போல. க்ளோசிங் டைமே வந்துடுச்சு. அங்க வெயிட்டர் வந்துட்டு, மேடம் க்ளோஸ் பண்ண போறோம் மேடம், ப்ளீஸ் கிளம்புறீங்களா அப்படின்னு கேட்டுறான். எனக்கு ஒரே ஒரு கொடை மட்டும் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுறா. இந்த நேரத்துக்கு புருஷன்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹோட்டல்ல எங்கேயும் ரூமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் லவரை வந்து வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறான். அப்பவும் அவ கேட்கிறா, ஐயோ உன் பொண்டாட்டி எதுனா என்ன தப்பா நினைச்சுப்பாளா அப்படின்னு சொல்லும் போது அவ அதெல்லாம் எதுவுமே நினைக்க மாட்டா. அவ எங்க வீட்டுக்கு வந்துட்டாளா அப்படின்னு வேலைக்காரங்க கிட்ட கேட்கறான். இல்ல சார், சாயந்தரம் உங்க கூட தான் டின்னருக்கு போறேன்னு சொல்லி கிளம்புனாங்க, பட் இப்போ வரைக்கும் அவங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்றாங்க. உடனே ட்ரை பண்ணி பாக்குறான். பார்த்தா அவளோட நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இருந்தாலும் அவ வந்துருவா, அவ எங்க போறா அப்படின்னு சொல்லி மனசு தேத்திக்கிறான். இங்க வந்து எக்ஸ் இருக்கா இல்லையா, அவளுக்கு அப்பாடா அவ அப்படியே ஒளிஞ்சானா போதும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. எவ்வளவு லேட்டா அவ வந்தாலும் பரவாயில்ல, என்னை வந்து பார்த்துட்டு தான் படுக்கணும்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை உள்ள கூட்டிட்டு போறான். அதே நேரத்துக்கு ஹீரோயினை காட்டுறாங்க. அவ வந்துட்டு அந்த வீட்டுக்கு திரும்பவும் போற ஐடியாலேயே இல்ல போல. அதனால அவ இங்க வேற வீடே பார்க்க வந்துட்டா. இங்க எனக்கு முடிக்க வேண்டிய ஒர்க் எல்லாம் கொஞ்சம் இருக்கு, அதனால நான் 6 மாசத்துக்கு மட்டும்தான் இருப்பேன், அதுக்கப்புறம் அப்ராட் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க யாரு ரெண்டுக்கு விடுறாங்களோ அவங்க கிட்ட சொல்றா. ஹீரோயின் வந்து மொபைல்ல சுவிட்ச் ஆன் பண்ணிட்டா போல. அதுக்குள்ள இந்த யோகி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, வேணும்னே ஹீரோயினோட ரூமுக்கு போறா. அங்க இருந்து நம்ம ஹீரோயினுக்கு காலுமே பண்றா. ஹீரோயினும் அட்டென்ட் பண்றா. ஆனா ஹீரோயினுக்கு வந்து யோகி தான் பேசுறா அப்படின்ற விஷயம் தெரியல. அப்ப அவ வந்து சொல்றா, அப்புறம் வீட்டை விட்டு போயிட்ட, அதுக்கப்புறம் நீ திரும்பி வர ஐடியாலேயே இல்லை அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நான் இப்போ உன் வீட்டுல இருந்து தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி வேணும்னே ஹீரோயினை வெறுப்பேத்துற மாதிரி பேசுறா. சாச்சா, உன்னை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காகலாம் நான் அப்படி பேசலமா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. 5 வருஷமா நீ அவன் கூட வாழ்ந்துட்டு இருக்க. ஆனா வந்து எனக்கு எந்த பிரச்சனைனா இல்ல, நான் அவனை கூப்பிட்டேன் அப்படின்னா அது எந்த சிச்சுவேஷன்லயா இருந்தாலுமே சரி அவன் என்ன தேடி தான் வரான். அதுவும் ஃப்ளைட்டு பிடிச்சி வெளிநாட்டுக்கே வருவான். ஆனா நீ அவனுக்காக வெயிட் பண்ணி உனக்கு வயசே ஆயிடுச்சு, அதுக்காக உன் நல்லதுக்காக தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம வேணும்னே ஹீரோயினோட போட்டோ அந்த இடத்துல இருக்க, அதை எடுத்து குப்பை தொட்டில போடுறா. இனிமே நீ ஆச்சு அவனாச்சு அடிப்போடி பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனை கட் பண்ணிட்டு போயிடுறா. என்னோட காலையை கட் பண்ணிட்டு அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், அவ எவ்வளவு அகங்காரம் பிடிச்சவளா இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. இருக்க எல்லாத்தையுமே கொட்டி தீக்குறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போன போதுன்னு ஹீரோயினே கால் பண்றா. கால் பண்ணும் போது உடனே இவளுக்கு சந்தோஷம் ஆயிடுது. அந்த பயம் இருக்கணும். ஆக மொத்தம் வந்துட்டு என் மேல உனக்கு கொஞ்சம் பயம் இருக்கதான் செய்து இல்ல அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கும் போது, உனக்கு என்ன வேணும், நான் வந்து அவனை டிவோர்ஸ் பண்ணோம் அவ்வளவுதானே, நாளைக்கு நீ என்ன காஃபி ஷாப்ல வந்து பாரு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. மறுநாள் காலையில டான் 9 மணிக்கு எல்லாம் வந்து யூகி அங்க போயிடுறா. ஆனா ஹீரோயின் 10 மணி ஆகுது, 10:30 மணி ஆகுது, 11 மணி ஆகிடுது, இப்போ வரைக்கும் இன்னும் வரல. அவளுக்கு வர சொல்லிட்டு எவ்வளவு திமிரு பாரு, இன்னும் வரல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது 11 மணிக்கு ஆடி அசைஞ்சு பொறுமையா ஹீரோயின் இப்பதான் வரா. 9 மணி ஆச்சா, 9 மணிக்கு என்ன வர சொன்ன, மணி 11 ஆகுது, இவ்வளவு நேரமா வந்துட்டு என்ன காக்க வைக்கணும், என்ன வெறுப்பேத்தணும்ன்றதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ வேணும்னு தானே என்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு இதெல்லாம் பண்ற அப்படின்னு
கத்துறா. ஆமா, அதுக்காக தான் பண்றேன். நான் வந்து அவனுக்கு டிவோர்ஸ் கொடுக்கவே முடியாது. நீ கிளம்புன்னு சொன்னா கிளம்பிட போறியா? இல்ல உனக்கு ஒரு அவசியம்ன்றதுக்காக தானே என்ன தேடி வந்திருக்க, அப்ப நீ வெயிட் பண்ணி தாண்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஹீரோயின் வந்து இவளை வெறுப்பேத்தி விட்டுறா. அவ செம்ம கடி ஆயிடுறா. நான் இங்க இருந்து போற வரைக்கும் உன்னால கண்டிப்பா வந்துட்டு அவனோட குடும்பத்துக்கு மருமகளா போகவே முடியாது. நானா வந்து இங்க இருந்து போனேன்னா மட்டும்தான் உனக்கு வேகன்சியே இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோ. என்கிட்ட ஒழுங்கா பேசு. எனக்கு 2 கண்டிஷன் தான் இருக்கு. அந்த 2 கண்டிஷனை நீ செஞ்சிட்ட அப்படின்னா ஆல்ரெடி டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணி வச்சிருக்கேன், இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து அவகிட்ட டிவோர்ஸ் பேப்பரை கொடுக்குறா. அவளுக்கு பயங்கர சந்தோஷம். அதை பார்த்த உடனே உன்னோட கண்டிஷன் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் செய்யறேன், என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறா. பொருட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் அந்த வீட்லயே தான் இருக்கு. அது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா சேஃபா வந்து யாருக்கும் தெரியாம பேக் பண்ணி என்னோட இடத்துக்கு நீ அனுப்பி வைக்கணும். 2வது, அவர்கிட்ட வந்து இந்த பேப்பர்ல சைன் வாங்கும் போது இது டிவோர்ஸ் பேப்பர்னு தெரியவே கூடாது, இவ்வளவுதான் அப்படின்னு சொல்றா. விஷயம் இப்பதான் காட்டுறாங்க. ஆக்சுவலா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, புருஷங்காரன் வந்து ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணும் போதே வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, இது பாரு, எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் டிவோர்ஸ்ன்றது நடக்கவே கூடாது, அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. இப்போ நான் சொல்றேன், உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன்னா நீ என்னைக்குமே என்ன டிவோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். அதுக்கும் அவ ஓகேன்னு சொல்லியிருக்கா. அது வந்து அவன் மேல இருந்த காதலால. ஆனா இப்ப அந்த காதலே இல்லை. அதனால அவன் கேட்ட கண்டிஷனை நான் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறா. இவளை பொறுத்த வரைக்கும் பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. இது எல்லாமே எனக்கு ஓகே தான், இந்த 2யும் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து போறா. இதுக்கப்புறம் எல்லாமே உன் கையில தான் இருக்கு. இனிமே வந்து என் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியா, இல்ல பிரிஞ்சா ஓகேன்னு நினைக்கிறியா, அது எல்லாத்தையும் நீ தான் முடிவு எடுக்க போற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. அதே நேரத்துக்கு இங்க புருஷங்காரனை பொறுத்த வரையில அவனுக்கு வந்து சாப்பாடு பிடிக்கல, ட்ரிங்க்ஸ் பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. ஏன்னா வந்து இவ்வளோ நாளும் ஹீரோயின் தான் பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தா போல. இப்போ வேலைக்காரங்களோட டேஸ்டே சுத்தமா செட் ஆகல. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இவ்வளோ நாள் நல்லா இருந்ததே, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். உங்க ஒய்ஃப் தான் உங்களுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, எங்களை எதுக்குமே செய்ய விட மாட்டாங்க, அவங்க தான் எல்லா ரெசிபியும் வச்சுட்டு இருக்காங்களே தவிர எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க வந்து 1 வாரம் ஆச்சு, இது வரைக்கும் உங்க ஒய்ஃபை ஃபோன் பண்ணி கூட கூப்பிடல. தயவு செஞ்சு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா அது கொஞ்சம் பாருங்க சார் அப்படின்னு சொல்லி வேலைக்கார லேடி சொல்றாங்க. இவனுக்கு 1 வாரம் ஆச்சு, அவ இதுவரையில வரல. அப்படின்னா அவ கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம தானே இருக்கா. போனவளுக்கு வர தெரியும், அவளே வரட்டும் அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். ஆனா இப்பதான் அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னு பார்த்தா, அவ வந்துட்டு அனாத ஆசிரமத்துல தான் வளர்ந்தா. அப்பா அம்மா கிடையாது, சொந்தக்காரங்க கிடையாது, அவளுக்கு அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. அப்ப அவ எங்க தான் போயிருப்பா? அவளோட ஃப்ரெண்ட்ஸோட நம்பர் கூட என்கிட்ட இல்லையே, இப்படி வந்து அவளை எங்க இருக்கான்னு செக் பண்றது அப்படின்னு சொல்லி இப்பதான் அவன் யோசிக்கிறான். இப்பதான் ஹீரோயினோட ரூம்குள்ளேயே போய் பாக்குறான். பார்த்தா அங்க ரூமே அலங்கோலமா இருக்கு. ஹீரோயின் இருக்கிற வரைக்கும் இந்த இடம் ரொம்ப நீட்டா இருக்கும். ஆனா இப்ப ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்பதான் யூகி அந்த இடத்துக்கு வந்த உடனே மேல வந்துட்டு கார்டன்ல இவ்வளவும் பூத்து இருந்தது, நான் எல்லாத்தையுமே பறிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா ரோசஸ் எடுத்துட்டு வந்து காட்டுறா. இவன் செம கடுப்பாயிடுறான். இந்த ரூம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும் போது, ஆமா அதான் உன்னோட ஒய்ஃப் இல்லை இல்லையா, நான் தான் இங்க தங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இந்த பொருள் எல்லாம் இங்க வேஸ்டா தானே கிடக்கு, அதனால நான் வேலைக்காரங்க கிட்ட இதெல்லாம் தூக்கி வெளியில போட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட உடனே தாமஸ் வந்துட்டு கொஞ்சம் கடுப்பாயிடுறான். அப்போ உடனே இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அப்படியே அழுது டிராமா பண்றா. இது உங்களோட வீடு, ஆக்சுவலி நான் ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டேன் இல்லையா, எனக்கு புரியுது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, எனக்கு யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, நானாவே ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு இந்த வீட்டில் நடந்துக்கிட்டது தப்பு தான், எனக்காக கேர் பண்றதுக்கு யாருமே இல்லை, எனக்காக வந்துட்டு சுதந்திரம் தர்றதுக்கும் யாரும் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி இல்லாத சீனெல்லாம் போட்டுட்டு இருக்கா. தாமஸுக்கு இப்பதான் ஒரு விஷயத்தையும் நோட் பண்றா. இவ எதுக்காக அழறா? அழ வேண்டிய விஷயம் ஒண்ணுமே இங்க நடக்கவே இல்லை, இந்த விஷயத்துக்கெல்லாம் அழுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அப்பதான் அவன் ஹீரோயினை பத்தி யோசிக்கும் போது, இந்த 5 வருஷமும் ஒரு நேரமும் இவன் வந்து இவளை தேடிக்கிட்டு அவளை விட்டுட்டு போகும் போதெல்லாம் அவளே தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டா. ஒரு நாள் இந்த மாதிரி அவ அழுததே கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் சீன் போட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லி உணர்றான். ஐயோ தங்கம் ஒன்றும் இல்லடா, பரவாயில்லடா அப்படின்னு சொல்லி கொஞ்சமானு நினைச்சா அவன் பேசாம சைலண்டா நிக்கிறத பார்த்த உடனே அந்த பூவையும் இங்கேயே தூக்கி கடாசிட்டு அழுதுகிட்டே அந்த இடத்துல இருந்து ஓடிடுறா. இந்த வாட்டி அவனுக்கு கொஞ்சமும் இவ மேல சிம்பத்தி வரவே இல்லை, வெறுப்பு தான் வருது. இருந்தாலும் கொஞ்சமா மனசுல எங்கேயோ ஒரு ஓரத்துல இவனுக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அதனால இவன் என்ன பண்றான் அப்படின்னா, சரி சரி நான் தெரியாம வந்து கோவப்பட்டுட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, நீ தனியா கிளம்பி போனீன்னா எங்க போவ, எங்கேயும் போகாத, ஏன் கூடயே இரு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி
யோசிச்சுக்கிறான். என்னாலதான் உன் பொண்டாட்டி உன்னை விட்டு போயிட்டான்னு நினைக்கிறல்ல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி இவ சீன் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அவ எங்கேயும் போக மாட்டா என்னை விட்டுட்டு, கண்டிப்பா அவ தேடி இங்க தான் வருவா அப்படின்னு சொல்றான். ஃபாரின்ல இருக்கும் போது ஒரு வாட்டியை நான் உன்னை மிஸ் பண்ணுவேன், அப்பெல்லாம் எவ்வளவு அழுவேன் தெரியுமா, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும் போது இவன் தாமஸ் இருக்கான் இல்லையா, அவனோட அம்மா தான் வந்து இவளை காசு கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. நீ என் பிள்ளைக்கு செட் ஆக மாட்ட, நாங்கள் உன்னை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து இப்போ இவனுமே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கே போய் இவளுக்கு வேற ஒருத்தன் கூட கல்யாணமும் ஆயிடுச்சு. அவன் வந்து பயங்கரமாக இவளை அப்யூஸ் பண்ணியிருக்கான். அதனால அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு ஃபாரின்லேருந்து இங்கே வந்திருக்கா. இப்போ இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, உனக்கு நல்லாவே தெரியும்ல அவளை எதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு, அவன் மேலே காதல்னாலேயோ இல்லை அவளை எனக்கு பிடிக்குன்றதுனாலையோ கிடையாது, என் குடும்பம் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் உன்னை மட்டும்தான் உயிருக்கு உயிராக காதலிச்சேன் அப்படின்னு சொல்கிறான். நைட்டு 2 பேருமே வந்துட்டு டின்னருக்காக வெளியில் போகிறாங்க. இவன் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, எக்கச்சக்கமாக தாமஸை குடிக்க வைக்கிறா. இது எல்லாத்துக்குமே ஒரு பிளான் இருக்குடா தம்பி, நிறைய குடி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. நல்லா அவனுக்கு போதை ஏறின உடனே என்ன பண்ணுறா அப்படின்னா, டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் நீட்டுறா. நீ எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்த இல்லையா, அந்த டாக்குமெண்ட்டில் 2 பேஜில் வந்துட்டு உன்னோட கையெழுத்து இல்லாமல் மிஸ் ஆகிட்டு இருக்கு, அதில் மட்டும் கொஞ்சம் கையெழுத்து போட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்ல சைன் வாங்குறா. இதுதான் பைத்தியமாச்சே, இதுக்கு மேலே இதுகிட்ட இருந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அவனுமே அது என்ன டாக்குமெண்ட்னு கூட பார்க்காம கண்மூடித்தனமா சைன் பண்றான். மறுநாளே அந்த டாக்குமெண்ட் ஹீரோயினோட கைக்கு கிடைக்குது. ஹீரோயின் அதை பார்த்த உடனே பயங்கரமா உடைஞ்சு போயிடுறா. அப்பனா நீ வந்துட்டு டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றா. புருஷங்காரனோட தாத்தா இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் நம்ம ஃபேமிலி பார்ட்டி ஒன்று இருக்கு, கண்டிப்பா நீ வந்தே ஆகணும் அப்படின்னு கூப்பிடுறாரு. அவரை வந்து இவளால அவாய்ட் பண்ணவே முடியல, ஓகேன்னு ஒத்துக்கிறா. எதனால அப்படின்ற விஷயத்த இப்பதான் காட்டுறாங்க. ஆக்சுவலா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, சின்ன வயசுல நம்ம ஹீரோயின் ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்துட்டு இருந்திருக்கா. அந்த ஆர்ஃபனேஜுக்கு பெரியவங்க, வயசானவங்க, அதுக்கப்புறமா ரொம்ப வசதியானவங்கெல்லாம் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, டொனேஷன் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் தாமஸோட தாத்தாவுமே வந்து ஹீரோயினோட ஆர்ஃபனேஜுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனா ஒரு நாள் வந்து அந்த ஆர்ஃபனேஜ்ல பிரச்சனையாகி அந்த ஆர்ஃபனேஜை இழுத்து மூடிட்டாங்க. அப்போ ஆளாளுக்கு சில குழந்தைங்கள தத்தெடுத்து தனிப்பட்ட முறையில் வளர்த்துருக்காங்க. அந்த மாதிரி தான் தாமஸோட தாத்தா வந்து ஹீரோயினை வளர்த்துருக்காரு. ஹீரோயினை வளர்த்தது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்பவே வந்து இவர் மேலே பாசமாகவும் இருந்திருக்காரு. பேரனை கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ தாத்தாவே வந்து டயானாவை இன்வைட் பண்ணதுனால அவளால் நோ சொல்ல முடியாம அந்த இடத்துக்கு வரா. அங்க பார்க்கும்போது தான் வந்துட்டு தாமஸ் புருஷங்காரன் பார்க்கறான். இவ இவ்வளோ நாளா எங்க போயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு செம கொலவெறியா முறைக்கிறான். அவ கொஞ்சம் கூட அவங்க 2 பேரையும் கண்டுக்கவே இல்லை. நேரா போயிட்டு தாத்தா கிட்ட பேசுறா. தாத்தா எப்படி இருக்கீங்க, நான் உங்களுக்காக தான் வந்தேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்பவும் தாத்தா கேட்குறாரு, நீ நல்லா இருக்கியாம்மா, நீ நல்லா இருக்கணும், எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம், உன்னை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு தெரியும், நான் எப்பவுமே உன்னோட குடும்பமா இருப்பேன், நீ கவலையே படாத, அவன் உன்னை என்ன பண்ணாலும் நீ என்கிட்ட உடனே சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவன் பண்ண எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்றா. ஹீரோயினை உடனே நேரா கொண்டு வந்து பேசுறான். உனக்கு அறிவு இருக்காடி, நீ எங்க தான் போன, எதுக்காக நீ வீட்டுக்கு வராம இத்தனை நாளா இந்த மாதிரி வேடிக்கை காமிச்சிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட வந்து சென்ஸே கிடையாதா, புருஷன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான், எதை பத்தி உனக்கு கவலை இல்லை, எங்க ஓடி போயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவன் எதுவுமே பேசாம சைலண்டா பார்த்துட்டு இருக்கா. மரியாதையை வீட்டுக்கு வந்து சேரு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் வேக வேகமாக கிளம்புறான். அப்பவும் அவன் வந்து சொல்லணும்னு நினைக்கிறா, டே அது என் வீடே இல்லைடா இனிமே அப்படின்னு. பட் ஆனால் அவன் கேட்குற மாதிரி இல்லை, அங்கேருந்து போயிடுறான். அப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு எக்ஸ் வந்துடுறா. வந்த உடனே இப்போ எதுக்காக வந்த, இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு நீ எதுக்காக வந்த, நீ என்கிட்ட வந்து விட்டுட்டு போக போகிறேன், இனிமே அவனுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்லாம் தானே சொன்னேன், ஆனால் இப்போ எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லி இவ வாய் ஓயாமல் டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோயின் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா, இதை பார், அவன் எனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு ஆனாலுமே சரி, தாத்தா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட தாத்தா தான், கண்டிப்பா நான் அவருக்காக தான் இங்க வந்தேன், மற்றபடி வேற யாருக்காகவும் இல்லை அப்படின்னு சொல்றா. என்னமோ அவனுக்கு வந்து நீ தேவையில்லை, நீ முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு புரியவே இல்லைன்னு நினைக்கிறேன், இப்ப நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த தண்ணியில விழுந்துடுறா. தண்ணியில வந்துட்டு முழுகும் போது ஹீரோயினுக்கு நீச்சல் தெரியாதுன்ற விஷயம் இப்பதான் காட்டுறாங்க. ஆக்சுவலா வந்துட்டு இப்பவும் ஹீரோயின் மனசுக்குள்ள ஒரே ஒரு ஓரத்துல கொஞ்சோண்டு ஆசை இருக்கு, இப்பவாவது நீ என்ன காப்பாத்துவியா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஆனா எக்ஸ் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா வந்துட்டு நீ என்னதான் காப்பாத்தணும், என்னதான் அவ 5 வருஷம் உன்னோட பொண்டாட்டியா இருந்தாலும் அவளுக்கு நீ முக்கியம் இல்லை அப்படின்றத நீ காட்டியே ஆகணும், என்னைக்கும் நீ என்ன சுத்திட்டு தான் இருக்கணும், என்னோட காலடியிலேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவ யோசிக்கிறா.
அங்க எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடுது, 2 பேரும் தண்ணியில விழுந்துட்டாங்கன்னு. புருஷங்காரன் வேக வேகமா வந்துட்டு எக்ஸ வந்து காப்பாத்திடுறான். நம்ம ஹீரோயின் தண்ணியில முழுகிடுறா. அதோட அவ வந்து மறுநாள் தான் கண்ணு முழிச்சு பாக்குறா. பார்த்தா பக்கத்துல மாமியார் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப மாமியார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணுமா, உன்னோட லங்ஸ் எல்லாம் தண்ணி ஏறிடுச்சு, உன்னை வந்து சுயநினைவுக்கு வர வைக்கிறதுக்கே இத்தனை மணி நேரம் ஆச்சு, நீ கவலையே படாத, உனக்கு என்ன வேணாலும் நான் செஞ்சு தரேன் அப்படின்றாங்க. தாத்தா பிடிச்சி புருஷங்காரனை பயங்கரமா திட்டுறாரு. என் பொண்ணோட பக்கத்துல நீ இல்லாம அவளை காப்பாத்திருக்க, கொஞ்சம் கூட உனக்கு மனசாச்சே இல்ல, உன்னோட பொண்டாட்டிய பத்தி உனக்கு கவலையும் இல்ல, நீலாம் என் பேரனே கிடையாதுடா, இதே மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா என் சொத்து எல்லாத்தையும் வந்துட்டு அனாத ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்துருவேன், நீ ஒன்றும் இல்லாம தான் போகணும் அப்படி இப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாரு. நீங்க பேசிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து எழுந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்பதான் புருஷங்காரன் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு ஹீரோயின் தலையில குண்டை தூக்கி போட்ட மாதிரி ஒரு விஷயத்த சொல்றான். நீ 3 மாசம் கர்ப்பமா இருக்க, நீ அது மட்டும் இல்லாம தண்ணியில விழுந்ததுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டி இருக்கு, நீ பெட் ரெஸ்ட் எடுக்கணும், இங்கேயே தான் நீ வந்து 4 நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கா தலையே சுத்துது. டிவோர்ஸே வாங்க போறோம், இப்ப இது என்னடா கூத்துன்ற மாதிரி குழப்பமா இருக்கு. நான் உன்னை கவனிக்காம விட்டுட்டேன், எல்லாமே என்னோட தப்பு தான், எனக்கு நல்லாவே புரியுது, தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நம்ம குழந்தைக்காகவாவது நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நான் பண்ண தப்பு எல்லாத்தையும் திருத்திக்கிறேன், நான் என்னை மாத்திக்க பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு என்னடா இவன் சொல்றான், அப்ப குழந்தைக்காக இவன் மாறிடுவானா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஓடுது. மற்றபடி உனக்கு சொல்றதுக்கு என்கிட்ட வேற எதுவுமே இல்லையா, அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு அதை பத்தி உன்கிட்ட நான் பேசணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதாவது தண்ணியில் விழுந்ததை பற்றி தான் அப்படி கேட்குறா. இல்லை அப்படியெல்லாம் இல்லை, எப்போவுமே நீ வந்துட்டு என்னை எதிர்பார்க்கவே மாட்டேன், நான் வந்து என்னால் முடியல வர முடியல அப்படி இப்படின்னு எது சொன்னாலுமே நீயே உனக்கு தேவையானதெல்லாம் பண்ணிப்பேன் இல்லையா, நான் அதனால தான் கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவள் என்னோட எக்ஸ் தான், எனக்கு நல்லாவே புரியுது. பட் இப்போ அவள் கொஞ்ச நாளாக 3 வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, அவள் மோசமான கல்யாண லைஃப்பில் ரொம்பவும் அனுபவிச்சிட்டா, அந்த புருஷங்காரன் பயங்கரமாக அவளை அபியூஸ் பண்ணிட்டான். அதனால தான் வந்து நான் அவளுக்கு கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், மற்றபடி எனக்கும் அவளுக்கும் வேற ஒன்றுமே இல்லை, நீ டயர்டாக இருக்க, இதெல்லாம் யோசிக்காம தூங்கு அப்படின்னு சொல்கிறான். அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அப்போ தான் ஹீரோயின் என்ன யோசிக்கிறான் அப்படின்னு பார்த்தா, எல்லாமே என்னால் பண்ணிக்க முடியும் கரெக்டு தான், ஆனால் புருஷனா நீ எனக்கு அதனால எதுவுமே செய்ய மாட்டியா, நானே தான் எனக்கு பண்ணிக்கணுமா, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் வாழ முடியுமா வாழ்க்கையில், லவ் கூட உங்ககிட்ட இருந்து எனக்கு தேவையான லவ் கிடைக்கல அப்படின்னா எப்படி இந்த வாழ்க்கையை இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அதோட மறுநாள் காலையில் காட்டுறாங்க. பார்த்தா வந்துட்டு விதவிதமாக டிஷ்ஷஸ்லாம் ரெடி ஆகி போயிட்டுருக்கு. அடடா எங்கடா போகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் வந்து ஒருத்தவங்க கிட்ட கேட்கும் போது அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, அதுவா ஆக்சுவலி சின்ன மேடம் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க, அவங்களுக்கு என்ன இப்போ வாய்க்கு பிடிக்குது அப்படின்னு தெரியல இல்லையா, அதனால தான் வந்து நாங்கள் எல்லா டிஷ்ஷுமே கொண்டு போகிறோம், தாமஸ் சார் தான் இந்த மாதிரி பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு செம்மையான வயிற்றுச்சல் ஆயிடுது. புருஷங்காரன் வேலைக்கு கூட போகாம வேலையை கூட வந்து ஹீரோயினோட ரூம்லயே தான் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயின் 4 நாள் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால அவன் எழுந்து ரூமை விட்டு கொஞ்சம் வெளியில போன உடனே எக்ஸ் வந்து ரூம்குள்ள வந்துடுறா. என்னம்மா ஏதோ பிளான் பண்ண, என்கிட்ட சீனெல்லாம் போட்ட, இப்ப கடைசியா வந்து பிரெக்னன்ட் பிளான்ல இங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை நக்கல் அடிக்கிறா. அவனுக்கு கொஞ்சம் கூட ஊத்தவே இல்லையா, அவனுக்கு உண்மையில காதலே இல்லை, அவன் நம்ம 2 பேருமே தண்ணியில விழுந்தப்ப கூட என்னதான் காப்பாத்தினான், உன்னை வந்து ஒரு வேலைக்காரன் தான் காப்பாத்தினா அப்படின்னும் போது சரி அதை எல்லாத்தையும் விட்டுரு, இப்போ என்ன உனக்கு பயமாயிடுச்சா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு உடனே டிவோர்ஸ் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக டிவோர்ஸும் கிடைக்காது, அதான உன் பிரச்சனை, எனக்கு இதுக்கப்புறம் எதை பற்றியும் கவலை இல்லை, நான் எடுத்த முடிவில் வந்துட்டு நான் தீர்க்கமாக தான் இருக்கேன், நான் அவனை டிவோர்ஸ் தான் பண்ண போகிறேன், ஆனால் என்ன பண்ணுறது, அவன் இங்கேயே உட்காந்து என்னையே மானிட்டர் பண்ணிட்டு இருக்கான், நான் இங்கேருந்து கிளம்பி போய் அபார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் இந்த குழந்தைய, ஆனால் அவன் இங்கேயே இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாகவே என்னால் பண்ண முடியாது, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு அவனை இங்கே வராமல் நீ பார்த்துக்கிட்ட அப்படின்னா அவன் வந்துட்டு உன் கூடியே தங்கிட்டான் அப்படின்னா கண்டிப்பா நான் இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றா. அவளுக்கு என்ன பிளான் பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே அங்கிருந்து போறா. தயவு செஞ்சு அம்மாவை மன்னிச்சிடுப்பா, ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு அப்பாவுக்கு பிறந்த அப்படின்னா உனக்கு சந்தோஷமே கிடைக்காது, நானும் வந்துட்டு லவ்வே இல்லாம வாழற மாதிரி உனக்குமே வந்து அன்பு பாசம்லாம் கிடைக்காது உங்க அப்பா கிட்ட இருந்து, நீ போய் நல்ல குடும்பத்துல வேற எங்கன்னா பிறந்துரு அப்படின்னு சொல்றா. தாமஸ் நைட்டு வந்துட்டு ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு வந்து ஹெக்ஸ் கிட்ட இருந்து கால் வருது. இவனும்
நானும் சரி நான் அட்டன் பண்ணி பார்த்தா ஐயோ எம்மான்னு கதறா. அடியே என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது என் புருஷங்காரன் இங்க வந்துட்டான், என்னை போட்டு அடின்னு அடிக்கிறான், தயவு செஞ்சு சீக்கிரம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு கதறி அழறா. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேகமா சொல்லாம கொள்ளாம அங்கிருந்து கிளம்புறான். ஹீரோயின் பொறுமையா இப்பதான் கண்ணு முழிச்சு பாக்குறா. ஹீரோயின் நேரா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறா. ஆல்ரெடி அவ புக்கிங் எல்லாம் பண்ணி வச்சுட்டா போல. அங்க போகும்போதே வந்து அவளுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கு. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு பாப்பா, நீ வேற எங்கன்னா நல்லபடியா போய் பிறந்துரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் போறா. இப்பதான் தாமஸ் வந்து எக்ஸோட வீட்டுக்கு போறான். அங்க போனா அவளே கொஞ்சம் பொருள் எல்லாம் போட்டு வச்சுட்டு உடைச்சு வச்சுட்டு ஒளிஞ்சா மாதிரி உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா. ஐயோ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற ரொம்ப பதறி போய் பாக்குறான். அப்பதான் வந்துட்டு இந்த மாதிரி அவன் வந்தான், என்னை அடிச்சு கொடுமைப்படுத்தினான், அவன் கூட திரும்பவும் வந்து வாழணும்னு டார்ச்சர் பண்றான், என்னால முடியாது, மறுபடியும் அந்த மோசமான லைஃப்ல என்னால போக முடியாது, தயவு செஞ்சு என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி கதறா. இது பாரு, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உனக்கு இங்க நான் வந்துட்டு செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்றேன், கண்டிப்பா அவங்க உன்னை பாத்துக்குவாங்க, நான் போயிட்டு காலையில வரேன் அப்படின்னு இவன் சொல்றான். அவ உடனே ஐயோ என்னை விட்டுட்டு போயிடாத, எனக்கு செக்யூரிட்டி கூட எல்லாம் இருக்கு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னும் போது இல்ல என் பொண்டாட்டியை நான் பார்த்தே ஆகணும், அவ வந்து பிரெக்னெண்டா இருக்கா, படுத்த படுக்கையா இருக்கா, அவளை கண்டிப்பா நான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். இல்ல ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாத, எனக்கு பயமா இருக்குன்னு கட்டி பிடிச்சி சீன் போடுறா. இவன் உடனே பொண்டாட்டிக்கு போன் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா, நான் காலையில வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு நீ வந்த என்ன வராட்டி என்ன, போனை வெயிடா அப்படின்னு கட் பண்ணிடுறா. அன்னைக்கு போனவன் 3 நாள் கழிச்சு தான் வீட்டுக்கே வரான். அத்தனை நாளும் வந்து அவ கூடயே இருந்திருக்கான். ஹீரோயின் இப்ப கொஞ்சம் நார்மலே ஆயிட்டு உட்காந்து வந்து ஏதோ ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. சின்னதா ஒரு பேக் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு நான் உனக்காக இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்தம்மா அப்படின்னு சொல்லி கதை விடுறான். ஆனா ஆல்ரெடி வந்துட்டு எக்ஸ் என்ன பண்ணிருப்பா அப்படின்னு பார்த்தா, நாங்க 2 பேரும் ஷாப்பிங் பண்ணோம், எனக்கு காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்தான், அதுல வந்துட்டு சாம்பிள் பீஸா வந்து ஒரு கிஃப்ட் வந்தது, அந்த கிஃப்டை தான் உனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி போட்டோ எடுத்து அதை டைப் பண்ணி அனுப்பியிருக்கா. ஹீரோயின் அந்த கிஃப்டை பெருசா மதிக்கவே இல்லை, தூக்கி பின்னாடி வச்சுட்டா. அவனுக்கு நல்லாவே புரியுது, இது பாருமா அடுத்த வாரம் உன்னோட பர்த்டே வருது, அந்த பர்த்டேக்கு வந்துட்டு நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், நான் வந்து உனக்கு பார்ட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். என்ன விஷயம் சொல்லிடு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது இல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணோம், கிராண்டா மேரேஜ் பண்ணல இல்லையா, அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லாரையும் கூப்பிட்டு வெட்டிங் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு அப்பதான் மனசுக்குள்ள யோசனை வருது. ஆக்சுவலாக இவங்க ஆல்ரெடி 5 வருஷத்துக்கு முன்னாடியே வெட்டிங் பண்ணலான்னு நினச்சிருப்பாங்க. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக இவ ஃபோன் பண்ணி எக்ஸை கூப்பிட்டுருப்பான், இவன் ஓடி போயிருப்பான். ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா நோ சொல்லாமல் ஓகே சொல்லிடுறா. இவனுக்கு அப்பாடா அப்பனா அவள் சமாதானம் ஆயிட்டா போலன்னு நினச்சிக்கிறான். வெட்டிங் ஏற்பாடெல்லாம் வந்து தடபுலனா நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த டைமுக்கு ஃப்ரான்ஸ்ல இருந்து ஹீரோயினுக்காக ட்ரெஸ் வர வைக்கிறான். அப்போ வந்து அந்த சாம்பிள் பீஸை காமிச்சு இவ எக்ஸ் இருக்கா இல்லையா, உன்னோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்லு, உன்னோட சைஸுக்கு தான் வெட்டிங் ட்ரெஸ்ஸே நான் ஆர்டர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றேன். அவளுக்கு ஷாக்கா இருக்கு. என்னது அப்பனா வெட்டிங்க்கு நான் இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆமா அதான் உண்மை, எல்லாருக்குமே அதுதானே சந்தோஷத்தை கொடுக்கும், நீ தான் அங்க கல்யாணம் பொண்ணா இருக்க போற, நான் வந்து இது எல்லாத்தையும் மாத்திட்டு எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்றா. அதோட வெட்டிங் டே வருது. அன்னைக்கு விடிய காலையிலேயே வந்துட்டு ஹீரோயின் எழுந்து அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அவ வந்து மேக்கப்புக்கெல்லாம் ரெடி ஆகி சீக்கிரமா போயிட்டா போல அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் யோசிப்பாங்க. ஆனா இவ வந்து பெட்டி படுகையோட வந்துட்டு ரெடியாகி கிளம்பி போயிடுறா. அது மட்டும் இல்லாம இவன் புருஷங்காரன் இருக்கான் இல்லையா, அவனுக்காக ஒரு டைரியையும் டிவோர்ஸ் நோட்டீஸையும் விட்டுட்டு தான் போயிருக்கா. வெட்டிங்க்கும் ரெடியாகி எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோயின் பார்லர்ல இருந்து வருவான்னு. அதே மாதிரி பொண்ணுமே அந்த இடத்துக்கு வரா. ஆனா வர்றது நம்ம ஹீரோயின் கிடையாது, அவன் புருஷங்காரனோட எக்ஸ் தான். வந்த உடனே மோதிரத்தை எல்லாம் மாத்தி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் கிஸ் பண்ணுங்கன்னு சவுண்டு கொடுக்குறாங்களா. இவனும் தலையில இருக்க துணியை லைட்டா அப்படி விலைக்கு இவன் தான் முகத்தை பாக்குறான். பார்த்த உடனே இவனுக்கு செம்ம ஷாக்கு. எல்லாரும் எதிர்க்கியும் மானமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறான். எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, என்னோட ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப வெக்கமா இருக்கான் எல்லாரும் எதிர்க்கே கிஸ் பண்றதுக்கு, அதனால வந்துட்டு நான் உங்க எதிர்க்கெல்லாம் கிஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். வேகமா அவளை ட்ரெஸ்ஸிங் ரூம்க்கு கொண்டு வந்துட்டு அங்க இருக்க கதவையும் சாத்திடுறான். அடியே என்னடி பண்ணி தொலைச்ச, எங்க
எங்கடி என் பொண்டாட்டி, நீ எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். இது நான் இருக்க வேண்டிய இடம் தானே, நான் வேற எங்க போகணும்னு நினைக்கிற, நீயும் நானும் தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டோம், ஏன் நீ என்ன உயிருக்கு உயிரா காதலிச்சியே, இப்ப வரைக்கும் நீ ஏன் கூடியே தான் இருக்க, எல்லாத்துக்கும் எனக்கு வந்து நிக்கிற, அவளுக்கே வந்துட்டு எதனா பிரச்சனைனாலும் அவ கூட இல்லாம ஏன் கூட தானே இருக்க, அப்ப நீயும் நானும் கல்யாணம் பண்ணி வாழறது தானே கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேக்குறா. இதை பார், முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்காத, ஆல்ரெடி உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னா அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. உனக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம காதலிச்ச பொண்ணு கஷ்டப்படும் போது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட ஒரே மோட்டிவ். நான் வந்து டயானாக்கு மட்டும்தான் புருஷன் அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா, அப்பனா நான் வெளியில இருக்க எல்லார்கிட்டயும் நீ கல்யாணம் பண்ணது என்னதான், என் கையில தான் மோதிரத்தை மாட்டினேன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. அப்படியெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, நீ இந்த ரூமை விட்டு வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்றான். அடே மருமகளை எங்கடா கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி அம்மா கேட்கும் போது, இல்லம்மா அவ பிரெக்னெண்டா இருக்கா இல்லையா, அவளுக்கு தலை சுத்து தான், அதனாலதான் வந்து ரூம்ல ரெஸ்ட் எடுக்க சொன்னேன் அப்படின்னு போய் சொல்றான். ஆனா வெளியில வராதன்னு சொல்லியும் வேக வேகமா அவ ஓடி வந்துட்டு, இவனுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் ஆச்சு, டயானாக்கும் இவனுக்கும் கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்க்கையும் கத்துறா. நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா, எதுக்காக இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற, நீ என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். உடனே இவனோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இங்க இருக்க கெஸ்ட் எல்லாரையுமே வந்து ஏதோ ஒரு ரீசனை சொல்லி கிளப்பி அனுப்பி விட்டுறாங்க. வந்து ஓங்கி ஒன்று கண்ணத்திலேயே வைக்கிறாங்க, எங்கடி என் மருமக, மரியாதையா என் மருமக எங்கன்னு சொல்லு, அவளை என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. இது பார், நானும் உன்னை காதலிக்கிறேன், நீயும் என்ன காதலிக்கிற, அவளுக்கு வந்துட்டு உன் கூட வாழ இஷ்டம் இல்லை, அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நம்ம 2 பேரும் வாழறது தான் கரெக்டு அப்படின்னு சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவங்க அம்மா முக்கியமான விஷயம் ஒன்றத்தை சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, தாமஸும் நம்ம ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும் போது இவ எக்ஸ் இருக்கா இல்லையா, அவளே போய் அவங்க அம்மா கிட்ட நான் உங்க பையனை விட்டு பிரிஞ்சு போயிடுறேன், ஆனா எனக்கு நீங்க இவ்வளோ காசு கொடுக்கணும், நீங்க காசு கொடுத்தீங்க அப்படின்னா நான் ஃபாரினுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட காசு வாங்கியிருக்கா. தாமஸ்க்கு ஒண்ணுமே புரியல, என்னது காசு, அம்மா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் திருன்னு முழிக்கிறான். அடியே என்னடி காசு காசுன்றாங்க, என்ன விஷயம், எனக்கு இது எதுவுமே தெரியாதே அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப பதட்டமா கேட்கறான். இல்ல ஆக்சுவலா அது என்னோட தப்பு தான், நான் ஒரு சின்னதா தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ தயங்கி நின்றுட்டு இருக்கா. அப்பதான் அவங்க அம்மா, நானே சொல்றேன், இது பார், நீங்க 2 பேரும் வந்துட்டு லவ் பண்றீங்கன்னு தெரிஞ்சும் உங்களுக்கு அகைன்ஸ்டா நான் எதுவுமே பண்ணல, ஆனா இவளாதான் என்ன தேடி ஒரு நாள் வந்தா, நான் வந்து உங்க பையனை விட்டுட்டு போக போறேன், எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா. அதுக்கான எல்லா ரெக்கார்டிங்கும் என்கிட்ட இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பண பேயெல்லாம் உன் கூட இருக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து அப்பவே இவளுக்கு காசை கொடுத்து அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு நாளும் நான் தான் முட்டாள் மாதிரி, எதுக்காக நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனேன்னு தெரியாம பைத்தியக்காரத்தனமா இருந்திருக்கேன், ஆனா நீ காசு வாங்கிட்டு ஒதுங்கி போயிருக்க, அப்பனா நீ இது வரைக்கும் என்ன வந்து உண்மையா லவ் பண்ணவே இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னால் உங்கள் ஃபேமிலிக்கு ஈக்குவலாக வரவே முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்துட்டு மனசு உடைஞ்சு போயிட்டேன், எனக்கு இருந்த தாழ்வு மனப்பான்மையால் தான் நான் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டேன், உனக்கு துரோகம் பண்ணணும்னு இல்லை, அந்த பணத்துக்காக ஆசைப்பட்டும் இதை நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுன்னு உருட்டுன்னு உருட்டுறா. என்னவா இருந்தாலும் சரி, 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட காதலை ஃபர்ஸ்ட் வித்துட்டு போனதே நீ தான், இதில் எந்த தப்பும் என்னோடது கிடையாது, டயானாதும் கிடையாது, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவள் மட்டும்தான் என்னோட பொண்டாட்டி, நீ என்னோட பொண்டாட்டியா என்னைக்குமே ஆக முடியாது, இந்த தப்பை நீ பண்ணவே இல்லைனாலும் சரி நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நீ நினைச்சீங்கன்னா அது உன்னோட முட்டாள்தனம், உனக்கு ஹெல்ப் பண்ண மட்டும்தான் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டியை பார்த்தாகணும் அப்படின்னு அவன் அங்கிருந்து கிளம்பணும்னு நினைக்கிறான். இவனும் காலில் விழுந்து கதறுன்னு கதறா, ஆனா வந்து அவன் கொஞ்சமும் கண்டுக்காம அங்கிருந்து போயிடுறான். இவன் கம்பெனில பயங்கர ப்ராப்ளம் ஆயிடுது, ஷேர் மார்க்கெட்ல இவங்க கம்பெனி ரொம்ப டவுன் ஆயிடுது. என்ன அப்படின்னு பார்த்தா, ஏதோ ஒரு பொண்ணு அனாதை பொண்ணை கல்யாணம் பண்ணி 5 வருஷம் குடும்பம் நடத்திட்டு இப்போ ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, டிவோர்ஸ் கூட பண்ணாம அப்படின்னு சொல்லி இவனை பத்தி ஃபுல்லா ரூமர்ஸ் பரவ ஆரம்பிச்சிடுச்சு. அதனால கம்பெனிக்கும் பிரச்சனை. இவன் வந்து இப்போ எப்படி டயானாவை தேடி போறதா இல்லை கம்பெனியை பாக்குறதான்னு பயங்கர குழப்பத்துல இருக்கான். ஆனா அவங்க அம்மா ஃபோன் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படி இருந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, என் மருமகளை எனக்கு திருப்பி கொண்டு வா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, தயவு செஞ்சு அவளை நல்லபடியாக இங்கே கூட்டிட்டு வா, இல்லைன்னா உங்கள் தாத்தா உன்னை மன்னிக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் இப்போதைக்கு ஒரு ஹோட்டலில் தான் தங்கியிருக்கா அப்படின்ற விஷயம் வந்து இவனுக்கு தெரிய வருது. அங்கே போய் ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணுறான். சும்மா சூப்பர் மாடல் மாதிரி கெத்தா வந்து நிற்கிறாளா, இவனுக்கே கொஞ்ச நேரத்தில் அடையாளம்
தெரியாம போயிடுச்சு, இங்க எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. நீ இது வரைக்கும் பண்ண எல்லாமே போதும், தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஒழுங்கு மரியாதையை வீட்டுக்கு வா, எதுக்காக இந்த வேலையை பண்ண நீ அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். என்னது இது எல்லாம் என்னோட தப்புன்னு சொல்றதுக்காக தான் இப்ப கிளம்பி இந்த இடத்துக்கு என்ன பார்க்கறதுக்காக வந்தியா? 5 வருஷமா வந்து உனக்கு என்ன பண்ணணும், நம்ம என்ன தப்பு பண்ணோம் எதுவுமே உனக்கு தோணவே இல்லைல்ல. ஏன்னா நீ பண்ண எல்லாமே கரெக்டுன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க, அதனால மட்டும்தான் உன்னோட தப்பு உன் கண்ணுக்கு தெரியல. இதை பார், நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. சும்மா பைத்தியம் மாதிரி எதுவும் உளறிட்டு இருக்காத, எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை, வீட்டுக்கு போகலாம் வா, நான் எந்த பேப்பர்லையும் சைன் பண்ணல அப்படின்னு சொல்றான். உன்னோட ட்ராயர்ல இருக்கு, நீ போய் செக் பண்ணி பாரு அப்படின்னு இவ சொல்றா. நீ பிரெக்னெண்டா இருக்கன்றது கொஞ்சம் கூட என்னமே இல்லாமல் இப்படி எல்லாம் பண்றியா அப்படின்னு கேட்கும் போது, நான் பிரெக்னெண்டாலாம் இல்லை, நான் அபார்ட் பண்ணிட்டேன், அது எல்லாமே வந்துட்டு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு அப்படியே தலையில இடிய தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிருப்ப, என்னோட குழந்தைய கொன்னுட்டியே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஏண்டா உன் குழந்தைய நான் கொன்னுட்டேனா? நான் 3 மாசம் கர்ப்பமா இருக்கும் போது தண்ணியில விழுந்து மூச்சு முட்டினேன் பத்தியா, அந்த டைமுக்கு எனக்கு மட்டும் மூச்சு முட்டல, உன் குழந்தைக்கு தான் மூச்சு முட்டுச்சு, அப்பயும் நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை தானே காப்பாத்தின அப்படின்னு சொல்லி கேட்குறா. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு குழந்தைக்காக நீயும் நானும் சேர்ந்து வாழ்ந்தோன்னா, அந்த குழந்தைக்கே எதனா முடியலனாலும் நீ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா நீ போயிடுவ, என்ன மட்டும் என்ன பண்ண, அதே தானே உன் குழந்தைக்கும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, என் பிள்ளைக்கும் தேவையில்லை அப்படின்னு சொல்றா. எனக்கு எல்லாமே புரியுது, நான் தான் வந்துட்டு முட்டாள்தனமா ஏதோ ஒரு சிம்பத்தில இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணி என்னோட வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டேன், தயவு செஞ்சு வந்து என்னை மன்னிச்சிடு, இதுக்கப்புறம் அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, 5 வருஷமா உனக்காக நான் காத்துட்டு இருந்தேன், ஒரு நாளாவது நீ திரும்பி பார்த்து என்னை லவ் பண்ணுவேன்னு, ஆனா ஒரு நாளுமே நடக்கல, இதுக்கு மேலேயும் என்னோட வாழ்க்கையை கெடுத்துக்க நான் விரும்பல, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அது நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயினுக்கு ஏதோ கால் வருது, உடனே அவ பதறி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறா, அவனை கண்டுக்காமவே. அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது மாமியாருக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனையினால. அப்பவும் அவங்க கூப்பிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் புள்ள பண்ணதெல்லாம் தப்பு, அவன் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு திடுதுப்புன்னு கேட்கும் போதே நாங்க இதுக்கு ஒத்துந்திருக்க கூடாது, நாங்களுமே அவன் கூட சேர்ந்து தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிடுமா, ஆனா நாங்க வந்து எங்களுக்காக அவன் கூட சேர்ந்து வாழு அப்படின்னு என்னைக்கும் உன்னை சொல்ல மாட்டோம், உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, உன்னோட வாழ்க்கையை நீயே முடிவெடு, அதுதான் நாங்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுது. இப்பதான் தாமஸ் வந்து வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனா அவங்க அப்பா அங்க உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவங்க அம்மாக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட், அதுக்கப்புறமா வந்துட்டு அவளோட டைரி எல்லாத்தையும் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க, அதனாலதான் அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்துட்டு இருக்கு. அவங்க அப்பாவும் இது எல்லாத்தையும் படிச்சுட்டு, இந்த பொண்ணை இவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கியடா, நீ எல்லாம் மனுஷனா, அவளை எதுக்குடா நீயா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அன்பா பாசமா இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவளை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டியே, நீ எல்லாம் உண்மையாவே மனுஷன் தானா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. இப்பதான் ஹீரோயினோட டைரி, அது மட்டும் இல்லாம டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் எல்லாத்தையுமே இவன் பார்க்கறான். ஹீரோயினோட டைரியை பார்த்து படிக்கிறான். அப்பதான் அவனுக்கு தெரியுது என்னென்ன மாதிரி சுச்சுவேஷன்லலாம் ஹீரோயினை விட்டுட்டு போயிருக்கான், அதுவும் அவ கேர்ள் ஃப்ரெண்ட் கூப்பிடுறான்றதுக்காகன்றதெல்லாம். அதை பார்த்து இவனுக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுது. தாமஸோட தாத்தா இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து பர்த்டே பார்ட்டி வருது. அந்த பர்த்டே பார்ட்டிக்கு கண்டிப்பாக நீ வந்தே ஆகணும்னு தாமஸோட அம்மா ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹீரோயினும் தாத்தாக்காக அங்கே வந்திருக்கா. பட் ஆனால் இவருக்கு தாத்தாக்கு முழுசாக எந்த விஷயமும் தெரியாது, கொஞ்சம் அரசல் பரசலாக தான் தெரியும். அதனால அவர் வந்துட்டு என்னம்மா இன்னும் உன்னை கஷ்டப்படுத்துறானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவருக்கு ரொம்ப உடம்பு முடியாதனால இவங்க யாரும் வந்து என்ன நடக்கிற உண்மையோ அதை சொல்லவே இல்லை. அங்கே முடிச்சுட்டு ஹீரோயின் வந்துட்டு அவளோட ரூமுக்கு வந்து கதவை சாத்துறா. பார்த்தா நடுவில் கையை விட்டுடுறான் புருஷங்காரன் வந்து. ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி இவ அவசர அவசரமாக வந்து கதவை திறக்கிறாளா, அவ்வளோதான் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். ஐயோ செல்லம் தங்கம் என்ன மன்னிச்சிடுமா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, நான் ரொம்ப பெரிய தப்பை பண்ணிட்டேன், உனக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன், உண்மையா நான் இதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்னு கெஞ்சிரா. உடனே இவளுக்கு செம்ம காண்டாயிடுது. உனக்கு அறிவு இல்லையாடா, ஒரு பொம்பளை கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு இப்போ வரைக்கும் உனக்கு தெரியல, அதனால தான் உன் வாழ்க்கை இந்த மாதிரி கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்றா. மரியாதையா நீயே இங்க இருந்து வெளியில போயிட்டு நான் போலீஸை கூப்பிடுவேன், அதுக்கப்புறம் தாத்தாக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லும் போது அவனால எதுவும் பண்ண முடியாம அங்க இருந்து வெளியில போயிடுறான். நைட்டு ஹீரோயின் வந்து ஸ்விம்மிங் பூலாண்ட நடந்துகிட்டு இருக்கா. அப்ப இவனும் பின்னாடியே நடந்துகிட்டு இருக்கான். ஒரு குட்டி பையன் பைக் ஓட்டிக்கிட்டு வரான். அந்த பைக்ல ஹீரோயினை இடிக்க போறான். உடனே வந்துட்டு புருஷங்காரன் என்ன பண்றான்னா வேக வேகமா வந்து காப்பாத்துறான். அதுல அவன் கீழே விழுந்து அவனுக்கு மண்டையில அடிபட்டுடுது. மறுநாள் மயக்கம் தெரிஞ்சு எழுந்துக்கும் போது டயானா அப்படின்னு கத்திக்கிட்டே தான் எழுந்துக்கிறான். ஆனா பக்கத்துல இருக்கிறது டயானா கிடையாது, அவனோட அம்மா.
அவ வரவே மாட்டா, நீ பண்ணதுக்கு அவ எப்படி திரும்பி வருவா, நானே வந்தாலும் வராதம்மா, இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு என்னை மன்னிச்சிடு, நீ எங்கன்னா போய் நல்லா இருந்தாண்டா சொல்லுவேன் அப்படின்னு கோவமா சொல்றாங்க. நீ இப்ப என்ன நினைச்சுக்கிட்ட, நீ அவளை காப்பாத்தின உடனே உடனே வந்து ஓடி வந்து ஐயோ கண்ணாலா காதலா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிப்பா அப்படின்னு நினைக்கிறியா? அவள் வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கும் போது தண்ணி விழுந்தப்போ நீ அந்த கேடு கட்டவ பணத்துக்கு ஆசைப்பட்டு உன்னை விட்டுட்டு போனவளை தானே ஃபஸ்ட்டு காப்பாத்தின, அது அவளால் மறக்க முடியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. இவனுக்கு எல்லாம் இப்போதான் உரைக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் பெட்டர் ஆன உடனேயே பொண்டாட்டியை பார்க்கறதுக்காக நேரில் போயிடுறான். தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் தாத்தாக்காக மட்டும்தான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவருக்கு எப்போ வந்து உடம்பு நல்லா ஆகுதோ நான் கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்ப தாத்தாவை பார்க்கறதுக்காக யூஎஸ்ல இருந்து இவனோட அத்தைக்காரங்க வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை பாரு, நீ ஏதோ கோவமா இருக்கீங்க 2 பேரும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது, ஆனா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்றது தான் தெரியல, பட் ஆனா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வந்து இவளை கூட்டிட்டு அவுட்டிங் போக போறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவனும் நானும் வரேன் அப்படின்னு சொல்றான். அவனை கூட்டிட்டு போங்க, எதனா பைய கீழே தூக்கிட்டு வரதுக்காவது உதவுவான் அப்படின்னு சொல்லி தாத்தா நக்கல் அடிக்கிறாரு. அதை கேட்டுட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பின்ன இந்த உதவாக்கார அது ஒன்றுத்துக்கு மட்டும்தான் உதவும் அப்படின்னு வேற கலாய்க்கிறாரு. ஆன்ட்டி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க 2 பேரும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அதுக்காக 2 ரூம் தான் கிடைச்சுதான். தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் ஒரு ரூம்ல தங்கிக்கோங்க, நான் சிங்கிள் தானே, அதனால நான் ஒரு ரூம்ல தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவளால ஒன்றும் பேச முடியல. இதை பாரு, இது நான் உனக்கு அமைச்சு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி, தயவு செஞ்சு தண்ட கருமாந்திர மாதிரி எதையும் பண்ணி தொலையாத, ஒருபடியா எதனா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனா ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா உள்ள போன உடனே நான் வேற ஒரு ஹோட்டல்ல நைட்டு தங்கிட்டு காலையில ஆன்ட்டி எழுந்துக்கிறதுக்குள்ள வரேன் அப்படின்னும் போது, இது பார் ஆன்ட்டி வந்துட்டு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா தாத்தா கிட்ட சொல்லிடுவாங்க, தாத்தாக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாத அப்படின்னும் போது, இன்னும் எவ்வளோ நாளைக்கு நீ இதை சொல்லியே என்னை ஏமாத்துவ, இதெல்லாம் என்னால் செட் ஆகாது, நான் வந்து இதுக்கு சம்மதிக்க மாட்டேன், கண்டிப்பா நான் வெளியில தான் தங்குவேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறமேட்டுக்கு அவனால ஒன்றும் பண்ண முடியல. ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. வாங்க எல்லாரும் ஹாட் ஸ்ப்ரிங்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்து கூப்பிடுறாங்க. இவன் மட்டும் தனியாக வெளியில் வரான். எங்கடா அவ உன் பொண்டாட்டி அப்படின்னு கேட்கும்போது அவள் பார்த்தா இன்னொரு ரூம்லேருந்து வர. ஐயோ, இவ போய் இன்னொரு ரூம் கேட்டாளா, நான் வேற இல்லைன்னு போய் சொன்னினே அப்படின்னு பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஹீரோயின் கிட்ட தனியாக பேசுகிறாங்க. இதை பாரு, நீ சிங்கிளாகவே இரு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா சிங்கிளாக இருக்கிறதுலையும் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி உதவாக்கற கூட குடும்ப நடத்துலையும் பிரச்சனை இருக்குது, எதாக இருந்தாலும் நீ தயவு செஞ்சு யோசித்து வந்து முடிவு பண்ணு, அவசரப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஓரமாக நின்று கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நான் என்னோட முடிவில் தெளிவாக இருக்கேன் ஆன்ட்டி, இதுக்கப்புறம் கண்டிப்பாக அவன் கூட நான் சேர்ந்து வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினை கிளப்பிங்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆன்ட்டி புருஷங்காரனும் தான் கூட வந்திருக்கான். ஆன்ட்டி ஃபோன் பேசுறதுக்காக வெளியில் போகிறாங்களா, அந்த கேப்பில் ஹீரோயின் எழுந்து வெளியில் போகிறா. எங்கே இவளும் போகிறா அப்படின்னு சொல்லி இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்தா அவள் போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறா. இவன் செமையா கடுப்பாக என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா கோட்டை எடுத்துகிட்டு போய் போத்துறான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, ஏதாவது ஒரு குடும்ப பொண்ணு பண்ணுற மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறியா, என்ன ட்ரெஸ் இது, என்ன கன்றாவியான காக்கா வலிப்பு வந்த மாதிரி டான்ஸ், இதெல்லாம் பண்ணாத, என் குடும்பம் மானமே போகுது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, என்னது நான் குடும்பத்தை சேர்ந்தவளே இல்லை, என்னால் ஏன்டா உன் குடும்பம் மானம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் செம்ம காண்டா அங்கேருந்து போயிடுறா. நைட்டு பூராவும் ஆன்ட்டி கிட்ட பயங்கரமாக குடிச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். இது எல்லாமே உன்னோட தப்பு தான், நான் அவளை வந்து எந்த ஒரு வகையிலையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், உனக்காக அவளை கன்வின்ஸும் பண்ண மாட்டேன்டா, எனக்கு ஆம்பளைங்களை பிடிக்காதுன்ற காரணத்துக்காக தான் நான் கல்யாணமே பண்ணிக்காம வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் என் அண்ணனுக்கு பிறந்த நீயே இவ்வளோ கேவலமாக இருக்கியே அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க. இந்த மவுண்டன் கிளைம்பிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக ஹீரோயின் போயிருக்கா. ஹீரோயின் பின்னாடியே வந்துட்டு புருஷங்காரனும் போயிருக்கான். எதுக்காக நீ என்னையே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க, தயவு செஞ்சு என்னை ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லி திட்டுறா. அந்த நேரம்னு பார்த்தா அங்க நில அதிர்வு வந்துடுது. அதனால அங்க இருக்க எல்லா பொருளுமே வந்து ஒன்னும் சாய ஆரம்பிச்சிடுது. இவ மேல விழ போகுது. அந்த டைமுக்கு புருஷங்காரன் நடுவில் வந்துடுறான். 2 பேருமே வந்துட்டு ரொம்ப நேரமா அதே இடத்துல இருக்காங்க. இன்னமும் உதவிக்கு யாருமே வரல. இவன் மேல வந்து ஒரு பெரிய பீரோவை விழுந்ததுனால அவனால அசையவே முடியல. ஹீரோயினுமே நடுவில் மாட்டிக்கிறா. கண்டிப்பா அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா அந்த ஜென்மத்திலையும் வந்துட்டு நான் உன்னையே காதலிக்கணும், ஆனா இந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் பண்ணாம நான் முழுமையா உன்னை காதலிக்கணும், அப்ப என்ன நீ ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் மனசுக்குள்ள, அடே பாவி, இந்த வருஷம் நான் சாவன்னு நீ நினைக்கிறியா, கண்டிப்பா இந்த ஜென்மத்துல நான் சாவ மாட்டேன்டா, எனக்கு இன்னும் லைஃப் இருக்கு, நான் வாழணும் அப்படின்னு அவன் நினைக்கிறா. அதோட மறுநாள் தாமஸ் தான் ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிறான். எழுந்துக்கும் போது பார்த்தா ஹீரோயின் இன்னும் மயக்கத்துல தான் இருக்கா. 2 பேரையும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அவ கண்ணை திறந்த உடனே நான் தான் உன்னை காப்பாத்தினேன், என் உயிரை பத்தி கொஞ்சமும் வந்து கவலையே படாம
உன்னை காப்பாத்தினேன், என்ன நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு பெருசா இவனை மதிச்சு அவனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண கூட தோணல. வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இப்ப வரைக்கும் வந்து ஹீரோயின் வந்து இவனை கொஞ்சமும் கண்டுக்கவே இல்லை. இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப அவங்க அம்மா இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ என்னதான் அவளை உண்மையாவே நேசிச்சாலும் சரி, அவ மனசளவுல ரொம்ப காயப்பட்டிருக்கா, தயவு செஞ்சு அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாத, அவளுக்கு இப்ப கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்றாங்க. அவனும் விடாம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் கொஞ்சமும் மதிச்சு திரும்பி கூட பாக்குற மாதிரி தெரியல. அவ செம ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஹீரோயினை நினைச்சு ஃபீல் பண்ணி இவனுக்கு ஜுரமே வந்துடுது. அவங்க அம்மா வந்து சாப்பிட்றான்றாங்க. நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அவளுக்காக நீ என்ன வெயிட் பண்ணாலும் அவ வரப்போறது இல்லை. இப்பதான் அவளோட லைஃபையே அவ வாழ ஆரம்பிச்சிருக்கா, தயவு செஞ்சு அவளை நிம்மதியா விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க கூட வந்து அவங்க பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணல, என்ன தப்பு பண்ணியிருக்கான் இல்லையா, அதனால ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் கடைசியா ஹீரோயினே இவனை பார்க்கறதுக்காக வந்துடுறா. அப்ப அவ என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, நீ வந்து வேணும்னே உன்னோட உடம்பு இப்படி கெடுத்துக்கிட்ட, ஏன்னா அப்பயாவது நான் வருவேனான்னு எதிர்பார்த்து தானே. இந்த மாதிரியான எதிர்பார்ப்பு எனக்குள்ள இந்த 5 வருஷத்துல எத்தனை வாட்டி வந்திருக்கோம். ஒரே ஒரு வாட்டியாவது திரும்பி பார்த்து நீ சாப்பிட்டியா, நீ தூங்குனியான்னு கேட்பியா அப்படின்னு சொல்லி நான் எந்த அளவுக்கு யோசித்திருப்பேன். ஆனா இது எதுவுமே நீ பண்ணல. இப்போ கொஞ்ச நாள் தான் ஆச்சு நான் உன்னை வந்து அவாய்ட் பண்ணி, அதுக்குள்ளேயே நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. மறுபடியும் நம்மளால சேர்ந்து வாழ முடியாது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு அங்கேருந்து போயிடுறா. இவன் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். தாத்தா ஹீரோயினை கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு. எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சுமா, அவன் வந்து உன்னை இந்த அளவு காயப்படுத்திட்டான். நீ டிவோர்ஸ் பண்ணதை வந்து நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கிறோம், நீ டிவோர்ஸ் பண்ணது தான் நல்லது. ஆனால் இந்த நிமிஷம் நான் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன், உன்னை என்னோட பொண்ணாவே தத்தெடுத்துக்க போகிறேன். இனிமேல் அவனுக்கு உனக்கு வந்து எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன், அவ என் பொண்டாட்டி, அவளை எப்படி நீங்க தத்தெடுத்துப்பீங்க அப்படின்னு சொல்லி இவன் கோவப்படுறான். ஏன்னா தத்தெடுத்தா அத்தை ஆயிடுவாள். இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரா, அயோக்கிய ராஸ்கல், மரியாதையா முட்டி போடுறா. அந்த பொண்ணோட மனசை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்ட, நீ எனக்கு பேரனும் கிடையாது, அவளுக்கு இப்ப புருஷனும் கிடையாது. ஸோ இது என்னோட முடிவு, ஏன் முடிவை மாத்த சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இவன் நேரா போய் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்றான். ஃபுல்லா குடிச்சிருக்கான். இது பாரு, நீ என் பொண்டாட்டி தான், என் தாத்தா உன்னை வந்து தத்தெடுக்கலாம் கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கிஸ் பண்றான். அவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஆனா அப்பவுமே வந்து மாமியார் தான் வந்து காப்பாத்துறாங்க. சீ, நீ எல்லாம் என் பிள்ளையாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. மரியாதையா வெளியில போ, இந்த மாதிரி ஒரு பொம்பளை கிட்ட நடந்துக்கிறவன் மனுஷனாவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. அவனுக்கே அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து இப்பதான் தெரியுது போல, இப்பதான் வந்து அவனுக்கே வந்து சுயநினைவு வருது. என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி கதறி அழுதுகிட்டே போறான். தாத்தாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இவன் கிட்ட இருந்து ஹீரோயினை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்றது மட்டும்தான் அவரோட ஒரே குறிக்கோளா இருக்கு. அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, நான் உயிரோட இருக்கும் போதே என் பொண்ணுக்கு நான் என்னோட சொத்துல பாதியை எழுதி வைக்கிறேன். அது மட்டும் இல்ல, ஃபாரின்ல இருக்க எல்லா பிஸ்னஸையும் அவன் மட்டும்தான் பார்த்துக்க போறான். ஃபாரினுக்கு போய் இவன் எந்த வகையிலையும் அவளுக்கு தொந்தரவு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் ஸ்ட்ரிக்டா பேசிட்டு ஹீரோயினை ஃபாரினுக்கு அனுப்புறதுக்கு அவரே நேரில் வந்துட்டாரு. இனிமே வந்துட்டு நீ வந்து என்னோட மருமக கிடையாதுமா, நீ என்னோட நேரடி வாரிசு, உன்னை யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ தைரியமா இரு, நானே இல்லை அப்படின்னாலும் சரி யாராலையும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது, நீ போய் உன்னோட வாழ்க்கையை வாழு அப்படின்னு சொல்றாரு. கடைசியா என்ன ஒரே ஒரு வாட்டி காட்டி பிடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்காரன் கேட்குறான். அப்போ ஹீரோயினுமே அவனை வந்து கட்டி பிடிச்சி சரி நல்லபடியா வாழு அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன பண்றான்னா அவளோட பேக்கெட்ல வந்துட்டு ஒரு பேப்பரை போடுறான். ஹீரோயின் போகும்போது தான் வந்துட்டு பேக்கெட்ல ஏதோ இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்து பாக்குறா. பார்த்தா சாரி குட் பை அப்படின்னு சொல்லி அதுல போட்டு வச்சிருக்கான். ஆனா அவ அதையும் மதிக்கல, குப்பை தொட்டியில போட்டுட்டு போறா. அப்பனா மனசெலவுல அவ எவ்வளோ காயப்பட்டிருப்பா. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த தாமஸோட ஃபேமிலி தான். எல்லாருமே வந்து ஹீரோயினுக்கு அந்த அளவு சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க பையன் தப்பு பண்ணான்ற காரணத்துக்காக. ஸோ தப்பு பண்ற எந்த பிள்ளையா இருந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த பிள்ளைங்க என்னைக்குமே திருந்தாது. ஸோ இந்த ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்க பண்ணுற தப்பை அவங்கவுங்க உணர்வாங்க. ஸோ இந்த ட்ராமா எனக்கு அதனாலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த ட்ராமாவில் என்ன பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க. நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.